என்கிட்ட நான் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தேன்னா, எனக்கு பிடிச்சதான் நான் விஷயம் பண்ணுறேன். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன். பட் ஆடியன்ஸ் சைட்ல இருந்து பார்க்கும்போது நான் ஸ்டார்ட் பண்ணது சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னலாக ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் ஹை ஃபேஷனாக பண்ணும்போது போல்டாக பண்ணி தான் ஆகணும். இது எல்லா மாடலுமே ஃபேஸ் பண்றாங்க. ஃபேஸ் பண்றது நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருக்கும் சொல்றது இதுதான். அவங்களுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க திருப்பி பேசிட்டே இருப்பாங்க. பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, பிளாக் பண்ணிட்டு போங்க. இல்லைன்னா இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுருங்க, அவ்வளவுதான். ஒரு ப்ரொஃபஷனல் மாடல்னா அவங்க என்னென்ன பண்ணா அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் மாடல்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு என்னென்ன டைப்ஸ், ஆமா என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணா கரெக்டா இருக்கும்? கான்ஃபிடென்ட் லெவலை வளர்த்துக்கணும். ஆக்சுவலி இது பண்ணாதான் நான் மாடல். ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தா எவ்வளோ மாடல்ஸ் பிளஸ் சைஸ் கூட இருக்காங்க, சப்பியாவும் இருக்காங்க, லீனாவும் இருக்காங்க, பிளஸ் சைஸ், 0 சைஸ், எவ்வளோ பேர் இருக்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிளஸ் சைஸ் மாடல்ஸ் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா ரேம்ப்ல நடக்கிறாங்க. அது வந்து எதனால? கான்ஃபிடென்ட்னால. நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு என் ப்ரொஃபைல் பார்த்துட்டு, இப்போ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், இப்போ அவங்க முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஃபோட்டோகிராஃபரும் மேக்கப் ஆர்டிஸ்டும் இந்த மாடல் கூட தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம்னு. அவங்க வந்துட்டு ஒரு மைண்ட் செட்டோட வருவாங்க, இந்த மாடல் சீன் போடுவாங்க அப்படி சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. போயிட்டு மேக்கப் போடும் போது நான் நார்மலா இதுதான் நானு. ஓகே, அது வந்துட்டு பிக்ஸ்ல அது வேற மாதிரி, இன் பர்சனா நான் தான் இது. சூப்பர், ரொம்ப சூப்பரா டீட்டெயிலாவே சொல்லிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ இந்த மாடலிங் அப்படின்றது இப்போ நம்ம நிறைய பார்த்துட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இருந்த மாடலிங்ன்றது அப்போ இருந்தது வேற, இப்போ இருக்கிறது ஒரு ஃபோட்டோ ஷூட் வச்சு நிறைய வெரைட்டி கொண்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு போஸ்ட் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு அப்ரிசியேஷன் சொல்லலாம். லைக் அதுவும் இப்போ ரீசெண்டாக போட்ட நீங்க பிக்ஸுக்கும் இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் உங்ககிட்ட நீங்க என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்க? என்கிட்ட நான் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தேன்னா, எனக்கு பிடிச்சதான் நான் விஷயம் பண்றேன். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன். பட் ஆடியன்ஸ் சைட்ல இருந்து பார்க்கும்போது நான் ஸ்டார்ட் பண்ணது சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னலா ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் ஹை ஃபேஷனா பண்ணும்போது போல்டா பண்ணி தான் ஆகணும். இங்க வந்து அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, போல்டா பண்ணாலே ஓகே, அப்படி திங்க் பண்ண, நெகட்டிவா திங்க் பண்றாங்க. சொல்ல விரும்பல, பட் நெகட்டிவா திங்க் பண்றாங்க. ரொம்ப எக்ஸ்போஸ் பண்றாப்பா இந்த பொண்ணுன்னு திங்க் பண்றாங்க. பட் ஒன்னு மாடலிங்னு வந்த உடனே எக்ஸ்போஸ் பண்ணி காட்டணும்னு அவசியம் இல்லை. பட் ஸ்டில் ஒரு ஷூட்னா அந்த காஸ்டியூம் நம்ம பாடிக்கு போடும் போது அந்த காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு காட்டுறது தான் தவிர நம்ம பாடி எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கு கிடையாது. ஆப்வியஸா கரெக்டா. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷ்னலா பண்ணும் போது எனக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. இப்போ பண்ணும் போது பாசிட்டிவும் வருது, நெகட்டிவும் வருது. நெகட்டிவ் வரும்போது இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல விட்டுருவேன், அவ்வளவுதான். இதுல என்னன்னா, என்னை பத்தி மட்டும் பேசினா பரவாயில்ல, எங்க ஃபேமிலிய பத்தியும் இழுப்பாங்க. இது எல்லா மாடலுமே ஃபேஸ் பண்றாங்க. ஃபேஸ் பண்றது நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருக்கும் சொல்றது இதுதான். அவங்களுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க திருப்பி பேசிட்டே இருப்பாங்க. பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, பிளாக் பண்ணிட்டு போங்க. இல்லைன்னா இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுருங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஏன்னா இப்போ கம்மி ஃபாலோவர்ஸ் இருக்கவங்க கம்மியா பேச போறாங்க, அவங்கள பிளாக் பண்ணலாம். நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணும்போது பிளாக்கும் பண்ண முடியும். அப்ப சிம்பிள், இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல விட்டுட்டு போயிடணும், அவ்வளவுதான். ஒரு ப்ரொஃபஷனல் மாடல்னா அவங்க என்னென்ன பண்ணா அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் மாடல்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு என்னென்ன டைப்ஸ், ஆமா என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணா கரெக்டா இருக்கும்? கான்ஃபிடென்ட் லெவலை வளர்த்துக்கணும். ஆக்சுவலி இது பண்ணாதான் நான் மாடல். அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தா எவ்வளவு மாடல்ஸ் பிளஸ் சைஸ் கூட இருக்காங்க, சப்பியாவும் இருக்காங்க, லீனாவும் இருக்காங்க, பிளஸ் சைஸ், 0 சைஸ், எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிளஸ் சைஸ் மாடல்ஸ் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா ரேம்ப்ல நடக்கிறாங்க. அது வந்து எதனால? கான்ஃபிடென்ட்னால. ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தாலே யாருனாலையும் மாடல் ஆக முடியும். ஆக முடியாம கிடையாது. ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வேணும் முக்கியமா. அதுதான் பிளஸ் பாயிண்ட், அதுதான் மெயின். ஏன்னா அந்த கான்ஃபிடென்ட் லெவல் தான் இந்த இடத்துல எனக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. உங்களுக்கு எப்ப அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்துச்சு? அதாவது தானோ ஒரு மாடல் அப்படின்னு நீங்க உங்களை எப்போ நினைச்சீங்க? நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்டேஜ் ஃபியர் அதிகம். ஸ்டில் காலேஜ் வரையுமே எனக்கு ரொம்ப ஸ்டேஜ் ஃபியர் அதிகம். இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு ஒரு மாடல் ஆகிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா கேமரா முன்னாடி, கேமரா இப்ப வந்து ஆன் ஸ்கிரீன், ஆஃப் ஸ்கிரீன் இருக்கு. ஆஃப் ஸ்கிரீன்ல வந்துட்டு ஒரு 5 to 4 members 10 members கூட இருப்பாங்க. ஒரு க்ரீவா தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப அவங்க முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணும்போது அது எவ்வளவு டிஃபிகல்ட்டின்னு தெரியும். கண்டிப்பா கரெக்ட். அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்கன்னு இருக்கு. ஆனா நான் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட். அதை எப்படி நான் பண்ணேன்னா, லைக் அது பேலன்ஸ் பண்ணேன் அப்படின்னா, சேஞ்ச் ஓவர் ஆனேன்னா, இப்போ நான் அந்த கேமரா முன்னாடி ஒரு போஸ்ட் பண்ணும்போது அவங்க எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுப்பாங்க. வாவ் ஸ்ரதா, நீங்க செம்மையா பண்றீங்க, நல்லா இருக்கு, இப்படியே பண்ணுங்கன்னும் போது அந்த அப்ரிசியேஷன் கேட்டு அப்ப நம்மளாலயும் முடியுது.
ஏன் நம்மளே டீக்ரேட் பண்ணிக்கணும்? நம்மளால முடியுதுன்றதுனாலதான் அவங்க நம்மள அப்ரிசியேஷன் பண்றாங்க. இல்லைன்னா பண்ண அப்ரிசியேஷன் யார் வாயில இருந்து வரும் சொல்லுங்க? இந்த காலத்துல யாரும் அப்ரிசியேஷன் பண்ண ரெடியாவே இருக்க மாட்டாங்க, டீக்ரேட் தான் பண்ணுவாங்க. அப்படியுமே நம்மள ஒருத்தவங்க அப்ரிசியேஷன் பண்ணும்போது அப்ப நம்மளுக்கு அந்த குவாலிட்டிஸ் இருக்கு. சோ நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? சோ நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறினேன். நானு என்ன நானே புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே என்னால முடியும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு எவ்வளவு டைம் டியூரேஷன் எடுத்தது? ஏன்னா ஒரு இன்ட்ரோவர்ட் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறதே ஒரு பெரிய விஷயம். சோ அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும், அவங்களுக்குள்ளேயே ஒரு போராட்டம் இருந்துதான் எக்ஸ்ட்ரோவர்ட் ஆவாங்க. அந்த எக்ஸ்ட்ரோவர்ட் அந்த பிளேஸ்க்கு வரும்போது எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்ல மாட்டேன், ஆம்பிவர்ட். ஓகே, ரெண்டுத்துக்கும் இல்ல, நான் தனி. ஓகே, சோ அதுக்கு டைம் எவ்வளவு எடுத்தது? லைக் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு क्वेश्चन கேட்கணும்னு இருந்தேன். என்னன்னா இந்த மாடல் வந்து எதனால நீங்க சூஸ் பண்ணீங்க? இப்போ நீங்க படிச்சது ட்ரிபிள். சோ நீங்க அப்படி இப்படி சுத்தி இப்ப இந்த மாடல் இதுக்கு வந்திருக்கீங்க, இப்ப ஆக்டிங் போக போறீங்க. ஆல் தி பெஸ்ட் டு. சோ இந்த மாடல் வந்து எதுக்கு சூஸ் பண்ணீங்க, ஏன் சூஸ் பண்ணீங்க? இது ஒரு பெரிய ஜர்னி, நான் சொன்னா டைம் பத்தாது. இல்ல பரவாயில்ல, அத ஒரு ஷார்ட்டா சொல்லுங்க, நம்ம பீப்புள்ஸ்க்காக, அவங்களும் அதை கேட்டுப்பாங்கல்ல. லைக் நான் சொன்ன மாதிரி எங்க டாடி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொன்னேன். மம்மிக்கு பிடிக்கும் இதெல்லாம், மம்மிக்கும் ஆக்டிங் ஃபீல்ட்ல வரணும்னு ஆசை இருந்துச்சு, வர முடியல. சோ பொண்ணையாவது வர வைக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சாங்க. நான் படிச்சது ட்ரிபிள். இது கம்பல்ஷன்ல படிச்சேன். இதுக்கு முன்னாடி நான் நீட் எழுதினேன். நான் ஒரு டாக்டர் ஆகியிருக்க வேண்டிய ஒரு பொண்ணு. போய் டாக்டர் ஆகியிருக்க வேண்டியது. இதை நான் சும்மா சொல்ல, என்னோட லைஃப் ஜர்னி இதை நான் அப்படியே சொல்றேன். நான் பிலிப்பைன்ஸ் போயிட்டு படிக்க வேண்டியது. எங்க கிராண்ட் ஃபாதர் என்ன சொன்னாருன்னா, இந்த பொண்ணு அவ்வளவு தூரம் போய் படிக்க வேண்டாம், பின்னாடி மேரேஜ் பண்ணும் போது ஏதாவது பேசுவாங்க, வேண்டான்னு சொல்றேன். சோ எங்க டாடி என்ன பண்ணாரு, நீட் கொண்டு போய் சேர்த்தாரு. நீட் படிச்சு அதுலயும் நான் நல்ல கிரேட் எடுத்தேன். ஆனா ரிசல்ட் வரதுக்கு 2 months பிஃபோரே என்ன கொண்டு போய் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்துட்டாரு. இவர் ஹரிபரியா கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அந்த நான் 2 months இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நீட் ரிசல்ட் வருது, நல்ல கிரேட் மார்க் எனக்கு. சவிதா டீன் அங்க இருக்கவங்களே கூப்பிட்டு இந்த மாதிரி மொத்தம் 3 பேரை கூப்பிட்டாங்க. ஏன்னா அப்பதான் நான் படிச்சுட்டு இருந்த டைம்ல தான் நீட் ஸ்டார்ட் ஆச்சு. சோ கூப்பிட்டு 3 பேர் செலக்ட் ஆயிருக்கீங்க, ஒரே ஒரு MBBS சீட்டு தான் இருக்கு. சவிதால ஆப்வியஸா தெரியும், மெடிக்கல் இருக்கு, இன்ஜினியரிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. சோ நீங்க அப்படியே வந்து MBBS கன்வெர்ட் ஆகுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஒரே ஒரு சீட்டு தான் இருக்கு, 3 பேர் அங்க இருக்கும். இந்த டைம்ல வந்து கண்டிப்பா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒருத்தருக்கு தான் போகுது. கால் பண்ணி பேரண்ட்ஸ் கால் பண்ணி கேளுங்கன்னாங்க. எங்க டாடிக்கு கால் பண்ணி 1 yearக்கு ஃபீஸ் 5 lakhs தான். எவ்வளவு? வெறும் 5 lakhs தான் சொன்னாங்க. எங்க டாடிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி டாடி 5 lakhs சொல்றாங்க, நான் சேரவா அப்படின்னு. எங்க டாடி காதுல அது 50 lakhs விழுந்திருக்கு. புரியுதா? இதுதான் பேட் லக்குன்னு சொல்லுவாங்க. 50 lakh விழுது. நான் வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த சீட்டு ஒருத்தருக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன். எங்க டாடிக்கு அது 50 lakh போய் காதுல விழுந்தது எனக்கு தெரியவே தெரியாது. லாஸ்ட் நாங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டோம். நாங்க 3rd year படிக்கும் போது எங்க டாடியும் நானும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும் போது எங்க டாடி சொல்றாரு, இல்ல பாப்பா அன்னைக்கு நீ சொல்லும் போது 50 lakhs விழுந்தது. நான் சொன்னேன், டாடி நான் 5 lakhs தான் சொன்னேன் அப்படின்னு. அப்ப இன்ஜினியரிங் 3rd year படிக்கும் போது அப்ப நம்ம மென்டாலிட்டி எப்படி இருக்கும், என்னடா சுத்தி சுத்தி நம்மளே அடிக்குது அப்படின்னு இருக்குமா. அப்புறம் டாக்டர் சீட்டு போச்சு. சரி டாடிக்காக நான் அப்படியே ட்ரிபிள் முடிச்சுட்டு, எனக்கு ட்ரிபிள் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் நான் அரியர் வைக்காம படிச்சு முடிச்சுட்டேன். அது டாடி ஸ்ட்ரிக்ட்ன்றதுனால அரியர் வைக்காம படிச்சு முடிச்சுட்டேன். தென் எனக்கு வந்து ஆர்கிடெக்சர் ஆகணும்னு ஆசை உண்மையாவே. ஸோ டிசைனிங் ஃபீல்ட் போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து கேட் டிசைனர் ஆனேன். அதுல பெருசா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. நம்ம அப்ப வந்து UX/UIக்கு நிறைய ஸ்கோப் இருந்துச்சு. ஸோ நம்ம UX/UI ஆகலான்னு சொல்லிட்டு UX/UIக்கு டிசைனிங் கோர்ஸ் நான் படித்தேன் வடபழனியில. ஸோ அதை முடிச்சுட்டு சரி நம்ம வந்து ஜாப் போகலான்னு சொல்லிட்டு 8 months அப்புறம் தான் அந்த ஜாப் எனக்கு கிடைச்சது. உடனே கிடைக்கல, அதுக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஜாப் கிடைச்சது ஷோலிங்கநல்லூர்ல ஜாப் போயிட்டு இருந்தேன். நான் இதுல எதுலயுமே எனக்கு மாடலிங் உள்ள என்டர் ஆகணும்ட்டு எனக்கு ஒரு நாளும் தோணுதே கிடையாது. ஆக்டிங் உள்ள போகணும்னு எனக்கு ஒரு நாளும் தோணுதே கிடையாது. அந்த டைம்ல எங்க மம்மியோட ஃப்ரெண்ட், எங்க மம்மி டீச்சரா இருக்காங்க, எங்க மம்மியோட ஃப்ரெண்டு அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட். இந்த மாதிரி எனக்கு ஒரு மாடல் வேணும், அவங்களுக்கு மேக்கப் போடணும், தெரியும்ல இப்ப மாடல்ஸ்க்கு மேக்கப் போட்டு கத்துப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி கூப்பிட்டாங்க என்ன. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் நான் மாடலிங் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகுறது. போட்டு என்ன பார்க்கும் போது எனக்கே அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம ஏன் ட்ரை பண்ண கூடாதுன்னு அப்படிதான் நான் மாடலிங் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பார்க்கும் போது, ஏன் நீங்க ஆக்டிங் ட்ரை பண்ணக்கூடாது,
எப்படின்னா நம்ம சும்மா இருப்போம் நம்ம பாட்டு, யாராச்சும் வந்து ஃபர்ஸ்ட் மாடலிங் ட்ரை பண்ணுனாங்க, அதையும் பண்ணிட்டோம். திடீர்னு வந்து நீங்க ஆக்டிங் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னா, சரி நம்மளுக்கு ஏதோ இருக்குன்னு சொல்றாங்க, சரி அதையும் ட்ரை பண்ணி பாத்துறோம் அப்படின்னு தான் நான் ட்ரை பண்றேன். உண்மையாவே நான் இதுக்குள்ள வரணும்னு நான் எந்த எஃபர்ட்டும் போடல. சொல்வாங்கல்ல, ஒரு யூனிவர்ஸ் வந்து ஒருத்தர் புல் பண்ணி ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு, என்ன ஒரு இடத்துக்கு அது புல் பண்ணி இவ்வளவு தூரம் எடுத்துட்டு போச்சு. பிகாஸ் நான் டாக்டரா இருக்க வேண்டியது, அப்புறம் இன்ஜினியரிங் டிசைனர், அப்புறம் மாடலிங் வந்து இப்ப ஆக்டிங்ன்னும் போது ஒரு இடத்துக்கு நம்மள புல் பண்ணி கூப்பிட்டு போகுதுன்றதுனால கோ வித் த ஃப்ளோவா நான் போயிட்டு இருக்கேன். எதையும் நான் தீர்மானம் பண்ணி இதுதான் பண்ணணும்னு நான் நினைச்சு எதுவும் ஃபிக்ஸ் பண்ணி நான் இவ்வளவு தூரம் வரல. யூனிவர்ஸ் என்ன புல் பண்ணுது, அது கூட நான் போயிட்டு இருக்கேன். அப்படியே கோ வித் த ஃப்ளோல போயிட்டு இருக்கீங்க. சூப்பரா சொல்லிருக்கீங்க. நீங்க வீட்லயோ சரி இல்ல வெளியவோ சரி வியர்டஸ்ட் ஃபுட் ட்ரை பண்ணிருக்கீங்களா? வியர்டஸ்ட் ஃபுட், ஆமா, இல்ல நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி, அதாவது நீங்க ஒரு அசம்ப்ஷன் வச்சிருப்பீங்க, இந்த ஃபுட் தான் வரும் லாஸ்டா, நம்மளே செய்யறோம். நான் ட்ரை பண்ணல, பட் எங்க மம்மி ட்ரை பண்ணிருக்காங்க. வீட்ல ட்ரை பண்ணிருக்காங்க. ஜெல்லி பண்றேன்ட்டு சம்மர் வெக்கேஷன், அது நல்லா ஞாபகம் இருக்கு. நான் இப்ப 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். எங்க கசின்ஸ் எல்லாம் சம்மர் வெக்கேஷன் லீவுக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எங்க மம்மி ஜெல்லி ட்ரை பண்றேன்ட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க. அதுல வந்து என் கசினுக்கு 2 days டிசென்ட்ரி. அந்த மாதிரி நடந்திருக்கு. நான் எதுவும் ட்ரை பண்ணி வியர்டா அந்த மாதிரி சாப்பிட்டதும் இல்ல, அப்படி ட்ரை பண்ணி வீட்ல அப்படி ட்ரை பண்ணி நீங்க அந்த ஃபுட் சாப்பிட்டீங்களா? அந்த ஜெல்லி அவதான் சாப்பிட்டா, அவளுக்கு டிசென்ட்ரி. இன்ன வரையும் நாங்க சொல்லி காட்டுவோம். அவளுக்கு என்னோட சேம் ஏஜ் தான். இப்போ வரையும் சொல்லி காட்டுவோம் நாங்க. சூப்பரா சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா வந்துட்டு உங்க ப்ரொஃபைல் பார்த்த உடனே வந்துட்டு நாங்க என்ன திங்க் பண்ணோம்னா, இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப ஆட்டிடியூட் காட்டும் போல இருக்கு. ஏன்னா ப்ரொஃபைல் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாமே எப்படி லைக் ரொம்ப ப்ரொஃபஷனலா வச்சிருக்காங்க இவங்க ப்ரொஃபைல். இவங்க நம்ம கிட்ட இன்டர்வியூ தரமாட்டாங்கன்னு நினைச்சுதான் நான் அப்ரோச் பண்ணேன். பட் என்ன இவ்வளவு ஜோயலா பேசிட்டு இருக்கீங்களே, இந்த மாதிரி நான் நினைச்ச மாதிரி யாராச்சும் நினைச்சிருக்காங்களா? நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு என் ப்ரொஃபைல் பார்த்துட்டு, இப்போ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், இப்போ அவங்க முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணுவாங்க, போட்டோகிராஃபரும் மேக்கப் ஆர்டிஸ்டும் இந்த மாடல் கூட தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம்னு. அவங்க வந்துட்டு ஒரு மைண்ட் செட்டோட வருவாங்க, இந்த மாடல் சீன் போடுவாங்க அப்படி சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. போயிட்டு மேக்கப் போடும் போது நார்மலா இதுதான் நானு. அது வந்துட்டு பிக்ஸ்ல அது வேற மாதிரி, இன் பர்சனா நான் தான் இது. நான் பேசுவேன், என்னங்க நீங்க அவ்வளவு ஆட்டிடியூட் காட்டுவீங்கன்னு நினைச்சேன், அதுவும் மாடல்னா உண்மையாவே ஆட்டிடியூட்லாம் காட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க என்ன இவ்வளவு ஜோவியலா இருக்கீங்கன்னும் போது நான் இப்படிதாங்க. நான் நிறைய டைம் வந்துட்டு எல்லாரும் பயந்தெல்லாம் போயிருக்காங்க என் ப்ரொஃபைல் பார்த்து. இந்த பொண்ணா இவெல்லாம் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுவா, இவெல்லாம் ரொம்ப சீனா இருப்பா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க நிறைய பேரு. பட் நான் அந்த மாதிரி கிடையாது. வந்து நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லிடுறேங்க, நானும் அப்படிதான் நினைச்சேன். பட் ஆனா அப்படி இல்லை, ரொம்ப ஜாலி டைப் தான். இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே ரொம்ப ஜாலியா தான் பேசினாங்க. அண்ட் தென் லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா, இப்போ வர பட்டிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பட்டிங் வந்து மாடலிங் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கும் சரி சீனியர் இருப்பாங்கல்ல, ஸோ இப்போ நான் நிறைய பேர் வந்து இப்போ இருக்க ஃபீல்ட்ல இருந்து ஜூனியருக்கு தான் வந்து நிறைய விஷயம் சொல்லி தராங்க. நம்ம ஒரு சின்ன சேஞ்சா நீங்க சீனியருக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நான் ரொம்ப நாளாவே இந்த இந்த மாடலிங்ல இருக்க சீனியர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னா, இப்போ நீங்க சொல்லலாம். நான் மாடலிங் ஃபீல்டுன்னு சொல்ல, காமனா நான் எல்லா ஃபீல்டும் சேர்த்தே நான் சொல்றேன். இப்போ அவங்களும் நம்மள மாதிரி அடிபட்டு உதப்பட்டு தான் அங்க போயிருப்பாங்க. கண்டிப்பா அவங்க என்ன பண்ணணும்னா, ஒருத்தங்களை வந்து கை பிடிச்சு தூக்கணும். பட் ஒரு பொசிஷனுக்கு போன உடனே அவங்க எப்படி ஆயிடுறாங்கன்னா, ரொம்ப ஆட்டிடியூட் காட்டிட்டு சீன் போட்டுட்டு அந்த மாதிரி இருக்காங்க. தூக்கி விடுறதுக்கு அவங்க தயாரா இல்ல. கீழே இருக்கவங்கள ஒரு ஜூனியரா நான் சொல்றேன், இது எல்லா இண்டஸ்ட்ரியிலும் காமன். ஐடி நான் எல்லாமே காமனாவே சொல்றேன், மாடலிங் மட்டும் சொல்ல. தூக்கி விடுறதுக்கு ரெடியா கிடையாது யாருமே. ஆனா தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் ஒரு இடத்துல அடிபட்டு மெதிப்பட்டு தான் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு. சப்போஸ் நீங்க உங்களை ஒருத்தர் தூக்கி விடலைன்னா நீங்க இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டீங்க. அப்போ உங்களை ஒரு பர்சன் ஒரு இடத்துல தூக்கி விட்டுருப்பாங்க, நீங்க அதே மாதிரி ஒரு பர்சனை தூக்கி விடுங்க. இததான் நான் சொல்வேன். சூப்பராகவே சொல்லியிருந்தீங்க. அண்ட் தென் நான் கேட்டதுக்காக எங்கள் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி.